ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம தமிழில் பேசக்கூடிய நிறைய குட்டி குட்டி வாக்கியங்களை எப்படி நம்ம இங்கிலீஷில் பேசலாம் சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனித்து நீங்களும் டெய்லி அதை பேசி ப்ராக்டிஸ் பண்ணி இங்கிலீஷில் பேச ஆரம்பிச்சிருங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன். என்னுடன் விளையாடு. என்னுடன் வந்து ஒரு செயலை செய் அப்படின்னு சொல்ல வந்திருக்கும். ஓகே, இந்த மாதிரி தமிழ் வாக்கியங்களை இங்கிலீஷில் பேசுறது ரொம்ப சிம்பிள் தாங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற 4 சென்டென்ஸ் நல்லா கவனிங்க. என்னுடன் 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 அப்படின்னு பேசியிருக்கோம். ஓகே, எப்படி பேசலாம்? ஓகே, இந்த சென்டென்ஸ் நல்லா கவனிங்க. என்னுடன் விளையாடு. இப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி பேசணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம விளையாடு அப்படிங்கிற இந்த வேர்பை பேசிட்டு தான் என்னுடன் அப்படிங்கிறத பேசணும். ஓகேங்களா? விளையாடு அப்படின்னா ப்ளே. யாரு கூட? என்னுடன். என்னுடன் அப்படின்னா வித் மீ. வித் மீ அப்படின்னா என்னுடன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ப்ளே வித் மீ, என்னுடன் விளையாடு. இப்போ அடுத்த இருக்க சென்டென்ஸ் பாருங்கள். என்னுடன் பேசு. உங்களுடைய ஆன்சர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இருந்தே காமெண்ட்டில் வரிசையை நீங்கள் டைப் பண்ணிட்டே வரலாங்க. இது எல்லாமே ரொம்ப முக்கியமான சென்டென்ஸ் தான், ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருக்கும். ஓகேங்களா? என்னுடன் பேசு. எப்படி பேசலாம்? பேசு அப்படின்னா டாக். நீங்கள் ஸ்பீக் அப்படியும் பேசலாம், டாக் அப்படியும் பேசலாம். ஓகேங்களா? டாக், பேசு. யாருடன்? என்னுடன். வித் மீ, டாக் வித் மீ. என் கூட பேசு, என்னுடன் பேசு, ரெண்டுமே ஒன்று தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், என்னுடன் வா. என்னுடன் வா எப்படி பேசலாம்? வாரதுக்கான சொல்ல இங்கிலீஷில் கம். என்னுடன் அப்படின்னா வித் மீ, கம் வித் மீ. நெக்ஸ்ட் ஒன், என்னுடன் நட. என் கூட நட எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? நட, வாக். யாருடன்? என்னுடன். வித் மீ, வாக் வித் மீ. ஈஸியாக இருக்கா? இந்த மாதிரி குட்டி குட்டி தமிழ் வாக்கியங்களை இங்கிலீஷில் நம்ம பேசி ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நமக்கு பயங்கர கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஓகேங்களா? எல்லாராலுமே பேச முடியும். ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் இருக்கிற, நம்ம சேனல் இருக்குது. சின்ன குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி புரிய வைக்கிறதுக்கு நான் இருக்கிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கு, புரிஞ்சுக்குன்னா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? நீங்கள் நம்ம சேனலில் இன்ன வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும், உங்களால் ஈஸியாக பார்க்க முடியுங்க. நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் ரீசெண்டாக 30 days கிளாஸ் முடிச்சிருக்கோம். ஸோ 30 days கிளாஸஸ்க்கான PDF ஃபார்மட் வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாங்க. இதே மாதிரி குட்டி குட்டி 2000 தமிழ் வாக்கியங்களை எப்படி இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிற PDF இருக்குது. ஸோ அதுவும் வாங்கிக்கலாம். 15 days கிளாஸஸ்க்கான PPT ஃபார்மட் இருக்குது. இஃப் யூ வாண்ட், உங்களுக்கு வேண்டுமானால் விருப்பம் இருந்துச்சு நீங்கள் வாங்கி அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். எனக்கு இது வேண்டும். கேட்போம் பார்த்தீங்களா? அப்பா கிட்ட கேட்போம், அம்மா கிட்ட கேட்போம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்போம், எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில்? சிம்பிள் தாங்க. எனக்கு ஐ வேண்டும், வாண்ட். ஐ வாண்ட் அப்படின்னா எனக்கு வேண்டும். எது வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கோம்? இது. இது அப்படின்னா திஸ் அப்படின்னு சொல்லலாம். ஐ வாண்ட் திஸ், எனக்கு இது வேண்டும். இப்போ அடுத்த சென்டென்ஸ் பாருங்களேன். எனக்கு இது வேண்டாம். இப்போ இந்த சென்டென்ஸ் நம்ம நெகட்டிவாக கேட்டிருக்கோம், வேண்டாம். அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? ரொம்ப ரொம்ப இங்கே நல்லா கவனிக்கணும். சிம்பிள் தாங்க. எனக்கு இது வேண்டும் அப்படின்னா ஐ வாண்ட் திஸ். எனக்கு இது வேண்டாம் அப்படின்னா ஐ டோன்ட். டோன்ட் அப்படின்னா அந்த வேண்டாம் நெகட்டிவாக பேசியிருக்கோம் பார்த்தீங்களா? ஐ டோன்ட் வாண்ட். ஐ டோன்ட் வாண்ட் அப்படின்னா எனக்கு வேண்டாம். எது? இது வேண்டாம், திஸ். ஐ டோன்ட் வாண்ட் திஸ், எனக்கு இது வேண்டாம். ஈஸியாக இருக்கா? என்ன பண்ணியிருக்கோம்? டோன்ட் மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த சென்டென்ஸ் நம்ம நெகட்டிவாக பேசியிருக்கோம், வேண்டாம், டோன்ட். தேர்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். எனக்கு எதுவும் வேண்டாம். எனக்கு எதுவும் வேண்டாம், இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ஆன்சர் பண்ணுங்கள் பார்ப்போம். கொஞ்சம் யோசிங்க, கொஞ்சம் யோசிங்க, ஆன்சர் ஈஸியாக வந்துடும். சூப்பர், நிறைய பேர் கரெக்டாக யோசித்தீங்க. ஐ டோன்ட் வாண்ட். எனக்கு வேண்டாம் எதுவும் அப்படின்னா அந்த எதுவும், எதுவும் அப்படின்னா எனிதிங். ஐ டோன்ட் வாண்ட் எனிதிங். ஐ டோன்ட் வாண்ட் எனிதிங், எனக்கு எதுவும் வேண்டாம். ஈஸியாக புரியுதா? நெக்ஸ்ட் ஒன்று பாருங்களேன். எனக்கு நீ வேண்டும். எனக்கு நீ வேண்டும், இது எப்படி பேசலாம் இங்கிலீஷில்? ஐ வாண்ட், எனக்கு வேண்டும். நீனா யூ, இட்ஸ் ஐ வாண்ட் யூ, எனக்கு நீ வேண்டும். ஈஸியாக புரியுதா? இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க். எனக்கு இங்கிலீஷ் பேசலாம் சேனல் வேண்டும். இது எப்படி பேசலாம் இங்கிலீஷில்?
உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் எல்லாருமே காமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன், எனக்காக காத்திரு. இது எப்படி பேசலாம்? எனக்காக வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? எனக்காக காத்திரு. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. காத்திரு, வெயிட். எனக்காக காத்திரு. இது எப்படி பேசலாம்? காக அப்படின்னா ஃபார், எனக்காக அப்படின்னா ஃபார் மீ. வெயிட் ஃபார் மீ, வெயிட் ஃபார் மீ, எனக்காக காத்திரு. ஈஸியாக இருக்கா? இப்போ உங்களுக்கு சிம்பிளான டெஸ்ட். எனக்காக செய், எனக்காக வாங்கு, எனக்காக பார், எனக்காக பேசு. இந்த 4 தமிழ் சென்டென்ஸ் எப்படி இங்கிலீஷில் பேசலாம் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நீங்கள் இங்கிலீஷில் பேசுங்க. உங்களுடைய ஆன்சர் அப்படியே காமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ணிட்டு அகைன் நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன். என்னை பிறகு கூப்பிடு. என்னை பிறகு கூப்பிடு. இது எப்படி பேசலாம்? கூப்பிடு, கால், யாரை? என்னை, மீ எப்போ? பிறகு, லேட்டர், கால் மீ லேட்டர், கால் மீ லேட்டர், என்னை பிறகு கூப்பிடு. நெக்ஸ்ட் ஒன், நான் சோர்வாக இருக்கிறேன். நான் சோர்வாக இருக்கிறேன். நான் இருக்கிறேன். ஆம் எப்படி? சோர்வாக, டயர்ட். ஐம் டயர்ட், நான் சோர்வாக இருக்கிறேன். ஐம் டயர்ட், நான் சோர்வாக இருக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன்று பாருங்களேன், அதை எனக்கு கொடு. அதை எனக்கு கொடு. எப்படி பேசலாம்? அதை எனக்கு கொடு. ஃபர்ஸ்ட் கொடு அப்படிங்கிறத பேசணும். ஓகேங்களா? கிவ், எதை? அதை. இட், கிவ் இட், அதை கொடு. யாருக்கு? எனக்கு. டு மீ, டூனா இக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? எனக்குன்னா டு மீ. ஈஸியாக இருக்கா? நெக்ஸ்ட் நான் இங்கே சிம்பிளான 4 சென்டென்ஸ் இருக்குது. இதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. பாருங்களேன், இப்படி செய். ஒரு விஷயத்தை இப்படி செய் அப்படின்னு சொல்ல வந்திருக்கும். இதை எப்படி பேசலாம்? சிம்பிள் தாங்க. செய் அப்படின்னா டூ அப்படின்னு சொல்லுவோம். இப்படி அப்படின்னா லைக் திஸ். சேர்ந்து பேசுங்க பார்க்கும். டூ லைக் திஸ், இப்படி செய். இதை எப்படி செய் அப்படின்னா டூ இட் லைக் திஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? டூ இட் லைக் திஸ். ஓகே, அடுத்து பாருங்களேன், இப்படி செய்யாத. ஒரு செயலை இப்படி செய்யாத அப்படின்னு சொல்ல வந்திருக்கும். இதை எப்படி பேசலாம்? இப்படி செய்யாதே. டோன்ட் மட்டும் ஆட் பண்ணுங்க. ஓகேங்களா? டோன்ட் டூ, எப்படி? இப்படி, லைக் திஸ். டோன்ட் டூ லைக் திஸ். இப்போ இதை எப்படி செய்யாத அப்படின்னா டோன்ட் டூ இட் லைக் திஸ். ஈஸியாக இருக்கா? நெக்ஸ்ட் பாருங்களேன், அப்படி பேசு. அப்படி பேசு சொல்லிக் கொடுப்பாங்க பார்த்தீங்களா? அப்படி பேசு அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி பேசலாம் இதை? அப்படி பேசு அப்படின்னா பேசுறதுக்கு டாக் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி அப்படின்னா எப்படி சொல்லலாம்? இப்படி அப்படின்னா லைக் திஸ். அப்படி அப்படின்னா லைக், சூப்பருங்க, தட். டாக் லைக் தட், அப்படி பேசு. நெக்ஸ்ட் பாருங்களேன், அப்படி பேசாதே. அப்படி பேசாதே. எப்படி பேசலாம்? டோன்ட், சூப்பருங்க, டாக் லைக், சூப்பர், குட், தட். டோன்ட் டாக் லைக் தட், அப்படி பேசாதே. ஈஸியாக இருக்கா? இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா 16 சென்டென்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ உங்களுக்கு சிம்பிளான டெஸ்ட். இங்கே இருக்கிற தமிழ் சென்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். உங்களுடைய ஆன்சரை நீங்கள் தான் மறக்காமல் எல்லாருமே காமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், அவன் வீட்டில் இல்லை. இது எப்படி பேசலாம் இங்கிலீஷில்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். எல்லாருமே வாய் திறந்து பின்னாடியே பேசிட்டே வாங்க. ரொம்ப முக்கியமான தமிழ் வாக்கியங்களை எப்படி பேசணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஓகே, இது எப்படி பேசலாம் அப்படின்னா அவன்னா ஹி. இல்லை, இப்போ ப்ரெசண்ட்டில் அவன் இல்லை அப்படின்னு சொல்ல வந்திருக்கும். அப்படின்னா எப்படி பேசணும்? ஹீ இஸ் நாட். அவன் இல்லை, இஸ் நாட் அப்படின்னா இல்லை அப்படின்னு அர்த்தம். ஹீ இஸ் நாட் அப்படின்னா அவன் இல்லை. எங்கே இல்லைன்னு சொல்லியிருக்கோம்? இல்லைன்னா இஸ் நாட். ஓகேங்களா? எங்கே? வீட்டில். பர்டிகுலராக ஒரு இடத்த நம்ம மென்ஷன் பண்ணி பேசியிருக்கோம். வீட்டில் இல்லை அப்படின்னா அட் ஹோம் அப்படின்னு தான் பேசணும். ஓகேங்களா? சேர்ந்து பேசுங்க. ஹீ இஸ் நாட் அட் ஹோம். ஹீ இஸ் நாட் அட் ஹோம். அவன் வீட்டில் இல்லை. இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம் இருக்குங்க. அபி வீட்டில் இல்லை. இது எப்படி பேசலாம் இங்கிலீஷில்? என்ன பண்ணணும்? இந்த இடத்துல சப்ஜெக்டை மட்டும் மாற்றுங்க. அபி இஸ் நாட் அட் ஹோம். இப்போ இந்த இடத்துல உங்களுடைய நேமை மென்ஷன் பண்ணி வீட்டில் இல்லை. இதை எப்படி பேசுவீங்க இங்கிலீஷில்? உங்களுடைய ஆன்சர் அப்படியே காமெண்ட்டில் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்களேன், எனக்கு எல்லாம் தெரியும்.
எனக்கு எல்லாம் தெரியும். நீ எதுவும் எனக்கு சொல்ல தேவையில்ல, எனக்கு எல்லாம் தெரியும். எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னா ஐ நோ. ஐனா எனக்கு, நோ அப்படின்னா தெரியும். ஐ நோ எனக்கு தெரியும், எல்லாம் தெரியும். அந்த எல்லாம் எல்லாம் இது எப்படி சொல்லுவாங்க இங்கிலீஷில்? எவ்ரிதிங். ஐ நோ எவ்ரிதிங், எனக்கு எல்லாம் தெரியும். ஈஸியாக இருக்கா? ஐ நோ எவ்ரிதிங், எனக்கு எல்லாம் தெரியும். ஓகே, நெக்ஸ்ட்னு பாருங்களேன். நான் காரில் வந்தேன். நான் காரில் வந்தேன். இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? நான் ஐ வந்தேன் கேம். இந்த சென்டென்ஸ் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்லாம் இருக்கும். ஓகேங்களா? 30 days கிளாஸில் நான் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிக் கொடுத்தேன். பார்த்தீங்களா? பார்க்கல அப்படின்னா தயவுசெய்து இந்த 30 days கிளாஸில் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் ஓகே டே 10ல் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் டே 10ல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஐ கேம் நான் வந்தேன். நான் எதில் வந்தேன்? காரில் வந்தேன். ஒரு வாகனத்தை பற்றி பேசுகிறோம். ஓகேங்களா? காரில் வந்தேன் அப்படின்னா இது எப்படி சொல்லலாம்? ஐ கேம் கார் அப்படின்னு பேசக்கூடாது. ஐ கேம் பை கார். பை அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் வச்சு தான் பேசணும். ஓகேங்களா? ஐ கேம் பை கார், நான் காரில் வந்தேன். இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க். நான் பேருந்தில் வந்தேன். இது எப்படி பேசுவீங்க? உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் மறக்காமல் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன். யாரும் வரவில்லை. யாரும் வரவில்லை. இது எப்படி பேசலாம்? யாரும், நோபடி. வரவில்லை அப்படின்னா கேம். நோபடி கேம், யாரும் வரவில்லை. ஈஸியாக புரியுதா? இந்த 4 சென்டென்ஸ் ஈஸியாக புரிஞ்சிருச்சா? அவன் வீட்டில் இல்லை, ஹீ இஸ் நாட் அட் ஹோம். எனக்கு எல்லாம் தெரியும், ஐ நோ எவ்ரிதிங். நான் காரில் வந்தேன், ஐ கேம் பை கார். யாரும் வரல, நோபடி கேம். நமக்கு இன்னும் நிறைய சென்டென்சஸ் இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக பொறுமையாக நம்ம கற்றுக்கலாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். இப்போ நம்ம விளையாடலாம். இதெல்லாமே நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தது தான். பட் இருந்தாலும் உங்களுக்கு புரியுறதுக்காக இன்னொரு தடவை என்ன பண்ணுறேன் அப்படின்னா எல்லாத்தையுமே சேர்த்து மொத்தமாக சொல்லிக் கொடுக்க. ஓகேங்களா? இப்போ நம்ம விளையாடலாம். இது எப்படி பேசலாம்? லெட்ஸ் அப்படின்னா நம்ம விளையாடலாம். ப்ளே. லெட்ஸ் ப்ளே. நம்ம விளையாடலாம். எப்போ? இப்போ, நவ். பாருங்களேன் எவ்வளோ ஈஸியாக இருக்குது. இங்கிலீஷ் அப்படிங்கிறது பெரிய கஷ்டம் கிடையாதுங்க. தமிழ் டு இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். லெட்ஸ் ப்ளே நவ். நம்ம இப்போ விளையாடலாம். இப்போ அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். இப்போ நம்ம பேசலாம். ஆன்சர் பண்ணுங்கள், காமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கும். இப்போ நம்ம பேசலாம். லெட்ஸ் டாக். லெட்ஸ்னால் நம்ம, டாக் அப்படின்னா பேசலாம். எப்போ? இப்போ, நவ். லெட்ஸ் டாக் நவ். நெக்ஸ்ட் ஒன். இப்போ நம்ம படிக்கலாம். இப்போ நம்ம படிக்கலாம். எப்படி பேசலாம்? லெட்ஸ் ஸ்டடி நவ். நெக்ஸ்ட் ஒன். இப்போ நம்ம தூங்கலாம். ஆன்சர் பண்ணுங்கள். டைம் ஆச்சு, இப்போ நம்ம தூங்கலாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா? லெட்ஸ் ஸ்லீப் நவ். தட்ஸ் ஆல். அவ்வளோதாங்க. ஈஸியாக இருக்கா? இந்த மாதிரி நிறைய சென்டென்ஸை பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பேசி ப்ராக்டிஸ் பண்ணதுக்காக இங்கே நான் தமிழில் 4 சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். ஸோ இந்த சென்டென்ஸை நீங்கள் பேசி உங்களோட ஆன்சர் அப்படியே காமெண்ட்டில் நீங்கள் டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். நாளை சந்திப்போம். நாளைக்கு பார்க்கலாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா? இது எப்படி பேசலாம்? see you tomorrow. see you tomorrow. நாளைக்கு பார்க்கலாம், நாளைக்கு சந்திக்கலாம். நெக்ஸ்ட் ஒன். சீக்கிரம் திரும்பி வா. சீக்கிரம் திரும்பி வா. கம் பேக் சூன். கம் பேக் ஜோன். சீக்கிரம் திரும்பி வா. நெக்ஸ்ட் ஒன். உன் வீட்டு பாடத்தை செய். சின்ன பிள்ளைங்களுக்கு அப்பாவோ அம்மாவோ கண்டிப்பாக சொல்லுவாங்க அவங்கக்கிட்ட, உன் வீட்டு பாடத்தை செய். எப்படி சொல்லலாம் அந்த இங்கிலீஷில்? டூ அப்படின்னா செய். செய். உன்னுடைய வீட்டு பாடத்தை, டூ யுவர் ஹோம்ஒர்க். அவ்வளோதாங்க. ஈஸியாக இருக்கா? நெக்ஸ்ட் ஒன். ஒரு நிமிடம் காத்திரு. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுன்னு சொல்ல பார்த்தீங்களா? வெயிட், காத்திரு. ஒரு நிமிடம் அப்படின்னா ஒருனா அ மினிட். வெயிட் அ மினிட். ஒரு நிமிஷம் காத்திரு. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். அங்கே உட்காராதே. இதை எப்படி பேசலாம்? அங்கே உட்காராத. உட்காராதே. டோன்ட் சிட். எங்கே? அங்கே. அங்கேன்னா தேர். ஓகேங்களா? டோன்ட் சிட் தேர். அங்கே உட்காராதே. இப்போ சிம்பிளான டெஸ்ட். இங்கே உட்காராதே. இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? சூப்பர். உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் பண்ணிடுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன். வெளியே காத்திரு. வெளியில் வெயிட் பண்ணுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? வெளியே காத்திரு. காத்திரு அப்படின்னா வெயிட். எங்கே?
வெளியே, அவுட் சைடு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களாங்க, வெயிட் அவுட் சைட். நெக்ஸ்ட்டுன்னு பாருங்களேன், நேரத்திற்கு போ. நேரத்துக்கு போப்பான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. நேரத்திற்கு போ அப்படின்னா கோ ஆன் டைம். கோ அப்படின்னா போ அப்படின்னு அர்த்தம். ஆன் டைம் அப்படின்னா சரியான நேரத்திற்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன், நேரத்திற்கு சாப்பிடு. இது எப்படி பேசலாம்? நேரத்துக்கு சாப்பிடுப்பா வீட்டில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. சாப்பிடு, ஈட் ஆன் டைம். ஈஸியாக இருக்கா? டோன்ட் சிட் தேர், வெயிட் அவுட் சைட், கோ ஆன் டைம், ஈட் ஆன் டைம். இப்போ உங்களுக்கு சிம்பிளான டெஸ்ட். இங்கே இருக்கிற தமிழ் சென்ஸ்க்கு நீங்கள் தான் உங்களோட ஆன்சரை மறக்காமல் எல்லாருமே காமெண்ட்டில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், அவன் இங்கே இருக்கிறான். அவன் இங்கே இருக்கிறான். அது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ஹீனா அவன், இருக்கிறான் அப்படின்னா இஸ், ஹீஸ். அவன் இருக்கிறான் எங்கே? இங்கே, ஹியர். ஹீஸ் ஹியர். அவன் இங்கே இருக்கிறான். இப்போ இதுவே இந்த இடத்துல அவன் அங்கே இருக்கிறான் அப்படி சொல்லலாம். ஹீஸ் தேர். ஹீஸ் தேர் அப்படின்னா அவன் அங்கே இருக்கிறான். இப்போ உங்களுக்கு சிம்பிளான டெஸ்ட்டுங்க. அவள் இங்கே இருக்கிறாள், அவள் அங்கே இருக்கிறாள். இது எப்படி பேசலாம்? சப்ஜெக்ட் மட்டும்தான் மாறும். உங்களோட ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா. இந்த மாதிரி சிம்பிளான டெஸ்ட் வைக்கும் போது நீங்கள் பின்னாடி ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. நெக்ஸ்ட் ஒன்று பாருங்களேன், அவன் இங்கே இல்லை. அவன் இங்கே இல்லை. இது எப்படி சொல்லலாம்? ஹீனா அவன், இஸ் நாட் அப்படின்னா இல்லை அப்படின்னு அர்த்தம். எங்கே? இங்கே, ஹியர். ஹீ இஸ் நாட் ஹியர். ஹீ இஸ் நாட் ஹியர். அவன் இங்கே இல்லை. அங்கே இல்லை அப்படின்னா ஹீ இஸ் நாட் தேர். ஹீ இஸ் நாட் தேர். அவன் அங்கே இல்லை. நெக்ஸ்ட் ஒன், நேரத்தை வீணாக்காதே. டைமை வேஸ்ட் ஆக்காதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. நேரம் அப்படிங்கிறது நமக்கு திருப்பி கிடைக்காத ஒன்று. யாருமே டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், கடினமாக உழைங்க, கடினமாக படிங்க. ஓகேங்களா. நம்ம இருக்கிற வரைக்கும் எல்லாரும் நேசிக்கலாம். போன நேரம் திருப்பி வராது நமக்கு. ஸோ டைமை யாரும் வேஸ்ட் ஆக்காதீங்க. டோன்ட் வேஸ்ட், வீணாக்காதே எதை? நேரத்தை. டைம். டோன்ட் வேஸ்ட் டைம். டோன்ட் வேஸ்ட் டைம். நேரத்தை வீணாக்காதீங்க. நெக்ஸ்ட் ஒன், பின்னால் பார்க்காதே. பின்னாடி பார்க்காதீங்க. எப்படி சொல்லலாம்? டோன்ட் லுக் பேக். அவ்வளோதாங்க. இப்போ இது வரைக்கும் 36 சென்டென்சஸ் நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் குட்டி குட்டி சென்ஸ் நிறையா இருக்குது. நான் உங்களை விடவே மாட்டேன். உங்களுக்கு புரிய வைக்காமல் விட மாட்டேன். உங்களை பேச வைக்காமல் விடவே மாட்டேங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், எனக்கு உதவி தேவை. இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ஐ நீட் ஹெல்ப். எனக்கு உன்னுடைய உதவி தேவை அப்படின்னா யுவர் ஹெல்ப். ஓகேங்களா. ஐ நீட் யுவர் ஹெல்ப். நெக்ஸ்ட் ஒன், கொஞ்சம் காத்திரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்லும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வெயிட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன், மீண்டும் முயற்சி செய். மீண்டும் ட்ரை பண்ணுன்னு சொல்லும் பார்த்தீங்களா. ட்ரை அகைன். நெக்ஸ்ட் ஒன், போய் விளையாடு. போய் விளையாடு. இது எப்படி பேசலாம் இங்கிலீஷில்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். கோ அண்ட் ப்ளே. போய் விளையாடு. ஈஸியாக இருக்கா? இப்போ வரைக்கும் நம்ம 40 சென்டென்ஸ் பார்த்துருக்கோங்க. ஐ ஹோப் இந்த 40 சென்டென்ஸுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இந்த 40 சென்டென்ஸ் வச்சு நீங்கள் டெய்லியுமே கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிச்சிருங்க. இப்போ ஃபைனலாக உங்களுக்கான ஹோம்ஒர்க். இங்கே இருக்க தமிழ் சென்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். நீங்கள் தான் உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் எல்லாருமே காமெண்ட்டில் சொல்லணும்.